ஒரு காலத்தில் வந்து இந்த இந்த தமிழ் சினிமாவில் எடுத்துட்டாலே இந்த பொட்டலங்கட்டி தான் சாப்பாடு போடுவாங்க. அந்த பொட்டலங்கட்டி சாப்பாடு போடுற அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அதை முழுசாக உடைச்சவர் வந்து விஜயகாந்த் சார்னு சொல்லலாம். இது ஏன் அவர் பண்ணாருன்னா, விஜயகாந்த் சார் வந்து அகல் விளைப்புன்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தில் விஜயகாந்த் சார் வந்து ஹீரோவாக நடிக்கிறாரு. ஹீரோயின் வந்து அந்த அந்த டைமில் வந்து பெரிய ஒரு ஹீரோயினாக வந்து இருக்காங்க, ஷோபா வந்து. அந்த படத்தில் காலையில் 10 மணிக்கு வந்து உட்காராராம். எப்படின்னா டிஃபன் சாப்பிட்றதுக்கு. இவர் கொஞ்சம் வசதியாக வாழ்ந்து வரல. 10 மணிக்கு சாப்பிடணும்னா 10 மணிக்கு சாப்பிடணும் ஒரு எண்ணத்தில் இருப்பார். 10 மணிக்கு சாப்பிடும் போது அவர் சாப்பாட்டில் கை வைக்கிறாரா, ஓ இரியா ஹீரோயின் வந்துட்டோம், அதுக்கப்புறம் நீ சாப்பிடியா, ஹீரோயின் கூட அந்த ஷார்ட் ஒன்று இருக்குது, அதை முடிச்சுட்டு சாப்பிடு அப்படின்னு நம்ம சொன்னோம். 10, 11 ஆகுது, 11, 12 ஆகுது, 12, 1 ஆகுது, 1, 2 ஆகுது. லஞ்சுக்கு போயிட்டு சரி இதுக்கப்புறம் தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு லஞ்சில் சாப்பிடலான்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வாயில் வைக்கிறாரு. அப்போ வந்து ஹீரோயின் வந்துட்டாங்க, நீங்கள் வந்து இதுக்கப்புறம் சாப்பிட தேவையில்ல, வந்து முடிச்சுட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அங்கே அவர் மனசு வந்து அங்கே பயங்கரமாக உடஞ்சிருச்சு. என்னடா ஒரு சாப்பாடு தானடா, இதுக்கு போகிறதுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அப்போவே முடிவு பண்ணிட்டார் அவர், இதுக்கப்புறம் நான் இது ஃப்யூச்சரில் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்தேன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து நான் என்ன சாப்பிட்றேனோ அதுதான் எல்லாருமே வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு அங்கேயே எடுத்துட்டார்.